ஒரு வருஷம் டைம் தாங்க, டூ ஆர் டைன்னு படிக்கிறேன், கிடைக்கலன்னா அவ்வளோதான், இதான் ஃபேட்டுன்னு நினச்சி ஏற்றுக்கிறேன். பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறதுனா ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு என் ஃபேமிலியில். ப்ரைவேட் ஜாப்லாம் அப்ளை பண்ணிட்டேன், ஃபெட்ரல் பேங்க், HDFC. ஸோ லைஃப் வாஸ் ஆக்சுவலி டஃப். ஏன்னா சுத்தமாக ஐடியா இல்லை மெயின்ஸ் எப்படி நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ ஐ கேன் ப்ரௌட்லி டெல், நான் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறேன். Ms. Pavitra, who has cleared IBPS clerk and plays in Indian Bank. A big round of applause for Pavitra. ஸோ ஃபஸ்ட்டு நான் RRBPO மார்க் இன்டர்வியூ அப்போ சார் மேம்லாம் பார்த்தப்போ செலிபிரிட்டி மாதிரி பார்த்தேன், வீடியோலேயே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மெயின்ஸ் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. ஜூனில் வந்து கரெக்டாக எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, குவிட் பண்ணிடலான்னு தோணுச்சு. நான் இங்கே நிறைய பேர் சொல்கிறத பார்த்துட்டு இருக்கேன், 5 வருஷம் 6 வருஷம். நான் திருப்பி ஆக்சுவலி இந்த ரிசல்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அப்போ திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப வெறுத்துருச்சு. சரி அவ்வளோதான் விட்டுலாம், ப்ரைவேட் ஜாப்லாம் அப்ளை பண்ணிட்டேன், ஃபெட்ரல் பேங்க், HDFC. ஸோ லைஃப் வாஸ் ஆக்சுவலி டஃப். ஏன்னா நான் டூ ஆர் டைன் மாதிரி தான் படித்தேன் இந்த ஒரு வருஷம். ஏன்னா மாரல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ்ஸ் சொன்னாலும் வீட்டில் சப்போர்ட் பண்ணணும், என் வீட்டில் பண்ணாங்க. பட் ரிலேட்டிவ்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க, இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கியா, ஒரு வருஷம் தான் இருக்குது, ஒரு 2-3 மாதத்துல இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ ஐ கேன் ப்ரௌட்லி டெல், நான் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறேன். எங்கள் அப்பாட்ட இருந்தாலும் பேசாமல் கூட இருந்தேன். ரிசல்ட் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சரி பேசாமல் இருந்துரும் அப்படிலாம் நினச்சிட்டேன். எங்கள் அப்பா ஆக்சுவலி சின்ன வயசில் அவங்க அப்பாவை இழந்து சைல்டு லேபராக வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இப்போ பெரிய லெவலில் மதுரையில் ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீ ஆண்டாள் இண்டஸ்ட்ரீஸ், அதோட ஓனர். எங்கள் அம்மா 12th வரைக்கும் படிச்சிருந்தாங்க. பட் ஃபேமிலி சுச்சுவேஷனால 18 வயசுலேயே கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ட்ரீம்ஸ் டீச்சர் ஆகிறதுலாம் நினச்சாங்க. அதுக்கப்புறம் அதோட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ எங்கள் அப்பா அம்மா ஒரு கைடு கூட இல்லை என் ஃபேமிலியில். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், படிக்கணும். நான் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், திருநெல்வேலியில் படித்தேன். எங்கள் பெரியப்பா யார் ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்க மாட்டாங்க 12th அப்புறம். எங்கள் அப்பா என்னை நம்பி, அது ஹாஸ்டலில் சேர்ந்தா பொண்ணுங்களை நம்பவே மாட்டாங்க, ரொம்ப சந்தேகப்படுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்டதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சேர்ந்து படித்தேன் 4 வருஷம். படித்து முடிச்சுட்டு ஆக்சுவலி எனக்கு இது ஐடியாவே இல்லை பேங்கிங் எக்ஸெக்டார் வருவேன்னு. நான் இதுக்கு வந்த பிறகு எங்கள் அப்பாட்ட ஒரு விஷயம் தான் கேட்டேன், 1 வருஷம் டைம் கொடுங்க, கல்யாணம் அப்படின்னு. ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க, இன்னும் என்னத்தை படிச்சுக்கிட்டே வைக்கிறீங்க, இவ்வளோ நாள் செல்ல கொடுத்தது பத்தாதா அப்படிலாம் கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப 1 வருஷம் டைம் தாங்க, டூ ஆர் டைன்னு படிக்கிறேன், கிடைக்கலன்னா அவ்வளோதான், இதான் ஃபேட்டுன்னு நினச்சி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த ரிசல்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அந்த ரிசல்ட்டை பார்க்குற தைரியமும் இல்லை. நான் பாட்டுக்கு திருப்பி அடுத்த டெஸ்ட் போக ஆரம்பிச்சிட்டேன், SBIPO. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறா. அப்போயே எனக்கு புரியலை, ப்ராங்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன். அவள் சொன்னால் கிடச்சிருச்சுடி உனக்கு அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுறதுனே புரியலை. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் நான் சார் மேம்க்கு தான் சொல்லுவேன். ஏன்னா சுத்தமாக ஐடியா இல்லை மெயின்ஸ் எப்படி நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுவும் இது ஆக்சுவலி ட்ரீமாக தான் இருக்கும், 1 இயரில் கிளியர் பண்ணேன்னு எல்லாரும் கேட்குறப்ப. ஸோ ஃபஸ்ட்டு ஜூனில் நான் எலைட் பாஸ் வாங்குறப்ப எனக்கு வந்து இது ஃபினான்ஷியலாக எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் ஆக்சுவலி நான் நேற்று தான் ஒரு கோட் பார்த்தேன், எல்லா பெண்களும் வந்து வேலை வாங்குறது வந்து மணிக்காக மட்டும் இல்லை, சம் உமன் டேக் ஜாப் ஃபார் ஏர்னிங் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் த ஃபேமிலி. அது எனக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன். ஏன்னா நான் ரெஸ்பெக்ட், என் ஃபேமிலியில் எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும். ஒரு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறதுனா ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு என் ஃபேமிலியில். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பேன். இன்னுமே எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் எல்லாருமே என்னைய பார்த்து கற்றுக்குவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதை அம்மாவுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். எங்கள் அம்மா வந்து நல்லா படிக்கிறவங்க, மேக்ஸ்லாம் டாப்பர்னு சொல்லுவாங்க 12th. அதுக்கப்புறம் 18 வயசுலேயே கல்யாணம். அவங்க ட்ரீம்ஸ் அதோட அவ்வளோதான். நாங்கள் 3 பேர் அக்கா, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவளுக்கு 21லேயே கல்யாணம் ஆகி இப்போ குழந்தை இருக்குது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஏன்னா உமன்ஸ் வாழ்க்கையே எங்கள் ஃபேமிலியில் அப்படி தான், ஒரு 21 வயசு ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணுறது, அதுக்கடுத்து அவங்களுக்கு குழந்தை, இப்படி தான் இருந்திருக்கே தவிர ஒரு சாதனையே பண்ணதில்லை. நிறைய ஆன்டிஸ் அப்புறம் நிறைய பேர் எனக்கு ரிலேட்டிவ்ஸ் கரெக்டான ஏஜ்மா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்வாங்க. நான் சொல்வேன், நீங்கள் கல்யாணம் பண்ணி என்ன சாதிச்சிங்கன்னு கேட்பேன். அதுக்கு எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, நீ இப்படி கேட்டுட்டா அப்படின்னு. எங்கள் அம்மா ஆக்சுவலி இங்கே சேர்த்து விட்றது எல்லாம் படிக்க வச்சது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சரி படிக்க வைப்போம், முயற்சி பண்ணுவோன்னு. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள், வீட்டில் யாரும் கவர்மெண்ட் ஜாப் இல்லாதப்ப சொல்லுவாங்க, கைடும் இல்லை, எப்படி பண்ண முடியாது அப்படின்னு. என் வீட்டிலே நம்பினாங்க, கிடைக்காது, படிக்க முடியாது அப்படின்னு.
ஸோ ஆக்சுவலி எனக்கு அலைன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சு ரொம்ப ப்ரெஷராக தான் போயிட்டு இருந்தது. எனக்கு மாரல் சப்போர்ட்டே இல்லாமல் தான் போயிட்டு இருந்தேன். டெய்லி போய் இன்ஸ்டியூட்டு லேப் பக்கத்தில் இருக்க சர்ச்சில் போய் உட்காந்துருவேன், அழுவேன். ஃப்ரெண்ட்ஸ் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எப்படி சொல்கிறது, இதெல்லாம் இல்லை நீ பாஸ் பண்ணிடுவ அப்படின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் டூ ஆர் டைமாக தான் படித்தேன். காலைல படிக்க ஆரம்பித்தேன்னா திருப்பி 6 மணிக்கு வந்து என்னதான் ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு தான் படித்தேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்று சொல்லுவான். ஒருத்தன் வந்து கிடைக்கவே கிடையாது, கல்யாணம் ஆச்சுன்னா 6 மாதத்தில் கிடச்சிடும் அப்படின்வான். இதை நம்புவாங்க நிறைய பேர். நம்பி நம்மளுக்கும் ப்ரெஷர் ஆகும். அதனால ஒன் டே அப்படியே தள்ளி போயிடணும். என்னோட ப்ரிப்பரேஷன் அப்படியே ஸ்டாக்னெட் ஆகி அதெல்லாம் மீண்டு வரதான் பெரிய விஷயம். நானாக தனியாக சம் போடுறப்போ அழுதுகிட்டே இருப்பேன். தானாக கண்ணீர் வரும். ஏஐட்டெல்லாம் கேட்பேன் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏஐ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏஐ, இது ரெண்டுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு ஜோசியக்காரங்க இது கிடைக்காது தடையாக வந்துட்டு இருக்கு, 0.5 போகும் அது போகும் அப்படின்னா நானும் சரி ஆர்ஆர்பிபிஓ அப்படி தான் போச்சா, சரி அதனால தான் போல அப்படின்லாம் நினச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஆஸ்ட்ரோ டாக்கு அந்த ஆப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏற்றி சரி நம்மளும் பார்ப்போம் ஒரு கை அப்படின்னு இருக்கு. நான் மோஸ்ட்டாக இந்த படிக்கிற ஆப் ஒரு சைடு இருந்தாலும் இந்த ஆப்பும் சேர்த்து ஏற்றிக்கிட்டு அதோட சப்போர்ட்டில் தான் படித்தேன். ஸோ ஜூனில் வாங்கி 8 monthsல கிளியர் பண்ணேன். ஸோ இது பெரிய சாதனை இல்லை, இன்னும் நான் நிறைய அச்சீவ் பண்ணுவேன். ஆக்சுவலி எங்கள் அப்பா சின்ன வயசில் நான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் இந்த சொந்தக்காரங்க நிற்பாங்க, அவங்களால தான் இந்த செக்டாருக்கு நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் நான் முயற்சி பண்ணுவேன், திருப்பி யூபிஎஸ்சி படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஜாப் பண்ணிக்கிட்டே. எங்கள் அப்பா சொல்லுவார், நீ ஐஏஎஸ் ஆகு, அப்போ தான் அது கோயிலெல்லாம் ஐஏஎஸோட அப்பான்னு சொல்லி ஃப்ரீயாக விடுவாங்கள்ல என்ட்ரி, மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டார். நான் கண்டிப்பாக இனி 2 yearsல என்னோட காலேஜ் சார் என்னை மோட்டிவேட் பண்ணார். 2 yearsல நீ இப்போ வாடிப்பட்டியில் ராஜேஸ்வரி அந்த அக்கா வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே, அதை நீ பண்ணுற அப்படின்னாங்க. அந்த மாதிரி நான் விரைவில் எங்கள் அப்பா வந்து ஏதாவது ஒரு கோயிலில் ஃப்ரீயாக கூப்பிட்டு போவேன் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாமே அவளோட ஹார்ட் ஒர்க் தான். நாங்கள் மாப்பிள்ளை 90 மாப்பிள்ளை கிட்ட ரிஜெக்ட் பண்ணிட்டா. என் தம்பி அது அவன் சிஏ படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் சொன்னான் வந்தா அவனுக்கு சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டான், இப்போ இன்டர் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ படிப்பு ரீதியாக எங்கள் அப்பா மட்டும்தான் அவர் ஃபேமிலியில எங்களை படிக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அவனும் அடுத்து இன்டர் முடிச்சு ட்ரைனிங் போய் வந்தால் இந்த ஸ்டேஜ்லாம் வாங்கணும்னா நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி நான் உன்னை ஸ்டேஜ் ஏற்றி காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவனும் நல்லா சப்போர்ட் பண்ணான் எனக்கு. அவன் தான் ஆக்சுவலி அவன் காம்படிட்டிவ் எக்ஸாம் எனக்கு முன்னாடி எழுதி ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணாலும் நிறைய அட்வைஸ் பண்ணுவான். நான் சரிலாம் கேட்டுக்குவேன். ஸோ தேங்க்யூடா ஜெகன். இல்லை வாழ்த்துக்கள்மா, நம்ம சின்ன வயசில் முன்னேறி இருக்கீங்க. அதை விட அவங்க அப்பா வந்து ஒரு சைல்டு லேபர்னு அவங்க படிப்பே இல்லாமல் குழந்தை காலத்திலேருந்து வேலை பார்த்துருக்காங்க. ஒரு 10 வயசு 15 வயசுலாம் இன்றைக்கி அவர் வாழ்க்கையை ஜெயிச்சிட்டாருன்றதை விட பணம் சம்பாதிக்கிறது எல்லாருமே சம்பாதிச்சிடலாம். ஆனால் தன்னோட பொண்ணை இந்த மேடையில் ஏற்றி அவர் கேட்டது, அது அவ்வளோ பெரிய பேங்க் எம்ப்ளாயி, நீ கலெக்டராக கூட நான் கோயிலில் ஃப்ரீயாக, அவரோட ஒரு அதிகபட்ச தந்தை தாயோட ஆசை அவ்வளோ மட்டும்தான். ஏன்னா பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. தன்னோட பொண்ணோ பையனோ ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், ஒரு பெரிய நம்ம பெருமையை சொல்லிக்கணும் அப்படின்ற அந்த பெருமையை நிச்சயமாக இப்போயே நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். அது மாதிரி உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. தம்பி உங்களுக்கும் இன் ஃபியூச்சர் நல்லபடியாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள்.